குணமென்னும் குன்றியேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. இதற்கான பொருளை காணொலியோட கடைசியில சொல்ற நண்பர்களே. அதற்கு முன்னாடி வணக்கம் தோழர்களே தோழிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு அதிகாலை 5 மணிக்கே எந்திரிச்சு தண்ணியை முதல்ல குடிச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் உடற்பயிற்சி கூடத்துக்கு செல்றதுக்கு முன்னாடி கடைக்கடன்லாம் ஓனா முடிச்சுட்டு உடற்பயிற்சி கூடத்துக்கு நடைப்பயணத்தை போட தொடங்கிட்டேன் நண்பர்கள். உடற்பயிற்சி கூடத்துக்கு சென்றவுடன் 10க்கு 10 சாங்க பக்கவா ஆடிட்டு தலையும் கோதிட்டு மேலே போய் வாட்சாவோட கிளம்பிட்டேன். அதுக்கு முன்னாடி ஆடை அணிஞ்சிட்டு போலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இந்த பேண்ட்டுக்கும் அந்த சட்டைக்கும் தொடர்பு இல்லாத மாதிரியே இருந்தது. அதனால அதை தூக்கி போட்டு இந்த பணியினோடய இன்னைக்கு வாட்சாவோட ஆரம்பிச்சிட்டேன் நண்பர்கள். அதன் பின் இடைவேளைக்கு கடைக்கு போயிட்டு தயிர் பாக்கெட்டும் 5 ஸ்டார் வாங்கிட்டு வந்துட்டேன். தயிர் பாக்கெட் எதுக்குன்னா சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன் நண்பர்களே. அதில் போட்டு குழப்பி அடிச்சுட்டு இன்னைக்கான பெரிய ஒரு கட்டுக்கு தயிர் சோறையும் 5 நட்சத்திரத்தையும் அடிச்சு நொறுக்கியாச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கான உடற்பயிற்சி என்னன்னா டெத் லிஃப்ட் என்று அழைக்கப்படும் சாவு தூக்கு. அதை இன்னைக்கு தூக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நண்பர்களே. அதற்கு நமக்கு இன்னைக்கு ஒருத்தர் வந்து பயிற்சி கொடுக்கணும்னு சொன்னாரு. அவரு தான் இவரு. உண்மையை சொல்லணும்னா இவர் ப்ரொஃபஷனல் வெயிட் லிஃப்டர் நண்பர்களே. அவர் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு விஷயம் அப்படி இருந்தது. அதனாலேயே இதுக்கு முன்னாடி நாம பண்ணதான் கரெக்ட்னு நினைச்சிட்டு இருந்த நண்பர்களே. அதுதான் இல்ல, எது பண்ணாலும் தப்புன்னு சொன்னாரு. அதனால அவர் சொல்லி கொடுத்ததெல்லாம் அப்படியே பக்காவா பண்ணிட்டு மண்டல ஏற்றிட்டு இது மாதிரி பண்ண வந்து சொல்லிட்டு அவர் நம்ம மோட்டிவேஷன் பண்ணி கிளம்பிட்டாரு. அதே மோட்டிவேஷன்ல விடுதிக்கு வந்து ஜூட் விட்டேன் நண்பர்களே. விடுதிக்கு வந்தோன்னு செம்ம பசி நண்பர்களே. அதனால முதல்ல கண்ணு போனது சாப்பிட்ற இடத்துக்கு தான். சாப்பாடு என்ன இருக்குன்னு பார்த்தா இன்னைக்கு வச்சிருந்தாங்க நூடுல்ஸ். அதை நல்லா ஒரு தட்டுக்குள்ள நிரப்பிட்டு வந்துட்டேன் நண்பர்களே. அதுக்கப்புறம் இன்னைக்கு நல்ல வெள்ளிக்கிழமைனால எங்க அம்மா முட்டையை வந்து சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எங்க அம்மாவோட பேச்சு கேட்கலாம்னு சொல்லிட்டு முட்டையை அவாய்ட் பண்ணிட்டேன் நண்பர்களே. நூடுல்ஸ் லோட் பண்ணிட்டு சிறிது நேரம் சாவாசனம், ஒரு 1.5 மணி நேரம் சாவாசனத்தை பண்ணிட்டு மதிய உணவுக்கு என்ன சாப்பாடு இருக்குன்னு வந்து பார்த்தா தக்காளி சோறு வச்சிருந்தாங்க. அது ஒரு தட்டு நிறைய நிரப்பிட்டு அதை மதிய உணவுக்கு முடிச்சிட்டேன். இரவு உணவுக்கு ராகி களி முட்டையை முடிச்சுட்டு இன்னைக்கான நாளை வெற்றிகரமா முடிச்சிட்டேன் நண்பர்களே. காலையில சொன்ன குரலுக்கு என்ன பொருள்னா குணமாகிய குன்றின் மீது ஏறி நின்றவர்களின் சினத்தை காண நேரமும் காத்தல் அரிதாகும். அப்படின்னா நல்லவங்களுக்கும் சில நேரத்துல வந்து கோவம் வருவான் நண்பர்களே. ஆனா அந்த கோவத்தை அடக்கிறது ரொம்ப எளிது இல்லையா, அது ரொம்ப கஷ்டமா அப்படின்னு வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த குரலுக்கான பொருள் நண்பர்களே. மீண்டும் வேற ஒரு குரலை வேற ஒரு காணொலி செஞ்சுக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.